ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனா வீட்டு சமையல். ரெனா வீட்டு சமையலில் இன்றைக்கி மசாலா உதிராமல் மொறுமொறுப்பான காளானில் 65 தான் பார்க்க போகிறோம். இது சைவத்தில் நம்ம செஞ்சுருக்கோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய இந்த காளான் 65 எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். காளான் 65 பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 3.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரமான தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். 65க்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம், ஏன்னா காளான்லேயே தண்ணி விடும். நம்ம சேர்த்த காளான் மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துருச்சு. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். தண்ணிலாம் நான் எதுவுமே சேர்க்கல. நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோமாவே காளான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அரிசி மாவு சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம சேர்த்து மாவு பொருட்கள் எல்லாமே இந்த காளானில் நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு. இதை எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். மஷ்ரூம் 65 பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையும் அடுப்பை மிதமான தணலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் 65 சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காளான் 65 ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமுமே திருப்பி போட்டு நம்மளோட காளான் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மசாலா தடவை வச்சுருக்கிற எல்லா மஷ்ரூமையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தணலில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் ரொம்பவே சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான மொறுமொறுப்பான காளான் 65 சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான ருசியான காளான் 65 நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.